நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு பார்க்க போகிற அடுத்த ஒரு கல்லூரி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ இந்த கல்லூரியை பற்றி எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். இதோட கேட்டகரி சில தகவல்கள் எல்லாமே நான் சொல்கிறேன். இது ஒரு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. காலேஜை பொறுத்தவரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஆரம்ப காலத்திலே இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியானது அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஆனது மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு நிறுவனம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐடிஐ ஒரு இன்ஜினியர், அவங்களுடைய ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்கும். ஒரு ஐடிஐ, ஒரு தொழில் படிப்பு, அதுக்கப்புறம் ஒரு பாலிடெக்னிக், அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் காலேஜ். ஒரு கல்லூரினா ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட் எப்படிலாம் படிக்கணும், என்ன மாதிரி வசதிகளாக இருக்கணும், அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி எப்படி இருக்கணும், அங்கே இருக்கிற ஒரு ஒரு பக்தி ரிலேட்டடான ஒரு கோவில், இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாத்தையுமே அவங்க அப்பையிலேருந்தே ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யாருமே மறுக்க முடியாத ஒரு கல்லூரியில் இதுவும் இருக்குது. அவங்க நிறைய இன்ஜினியரிங் படிப்பு, எல்லா விதமான படிப்புகளும் கொடுக்குற ஒரு அடிப்படையில் மெடிக்கல் காலேஜோட அப்ரூவலும் கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டு வாங்கினாங்க. சரிங்களா, 2008ஆம் ஆண்டு வாங்கினாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம். ஸோ 16 வருஷம் பழைய ஒரு கல்லூரி. அனைத்து வசதிகளுமே 24 மணி நேரமும் அங்கே ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஒரு 24 ஹவர் எமர்ஜென்சி அண்ட் கேஷுவாலிட்டி பார்க்குற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அந்த ஒரு கிளீன்னஸ்ஸு, ஒரு க்ளீனாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எதையுமே அங்கே வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து தரமாக இருக்கிற ஒரு காலேஜ். நம்ம நேரடியாக போய் கல்லூரியோட தகவல்களை சேகரித்து அங்கே நேரடியாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ நமக்கு ரொம்ப அருகையில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக போயிட்டு வந்தோம். ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில தகவல் சொன்னால் 150 இடங்கள் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இருக்குது. அங்கே படிக்கிற மாணவர்கள் வந்து நிறைய பேர் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. சில பேருக்கு வந்து என்னென்னா அந்த அந்த கோவில், அந்த ஊர், ஒவ்வொரு வருஷமும் அந்த கோயிலுக்கு போகிறது, அந்த ஊருக்கு அடிக்கடி போகிறது, இந்த மாதிரியான நிறைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாணவர்கள், அந்த ஃபேமிலி நெட்ஒர்க்கில் வந்த மாணவர்கள் இந்த காலேஜில் மட்டும்தான் நான் படிப்பேன், வேற எங்கேயும் படிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக அந்த காலேஜ் எதிர்பார்க்குற மாணவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். நான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கல்லூரியில் மட்டும்தான் நான் படிப்பேன், வேறு எதுவும் படிக்க மாட்டேன், அங்கே தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே எல்லாமே அங்கே அந்த கோயில், அந்த ஒரு அட்மாஸ்பியர் எல்லாமே க்ளீன் ஒரு என்வாரன்மெண்ட், அதை மட்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ண கல்லூரி. ஸோ 150 இடங்கள் இருக்குது. பிஜி கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். டோட்டலாக இவங்களோட 150 இடங்களில் 90 இடங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுனால 90 இடங்களில் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் ஒரு 7 இடங்களில் 7.5% அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கப்படுறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 30 இடங்களும், என்ஆர்ஐ சீட்டு 23 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து எப்படிலாம் இந்த கட் ஆஃப்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த சீட்ஸ் எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, ஓசி கம்யூனிட்டியில் 29 இடங்களும், பிசி 24 இடங்களும், பிசிஎம்மில் வந்து 3 இடங்களும், எம்பிசி 17 இடங்களும், எஸ்சி கேட்டகரியில் 13 இடங்களும், எஸ்சிஏ 3 இடங்கள், எஸ்டியில் ஒரே ஒரு இடங்கள் மட்டும். ஸோ இதோட ரவுண்ட் 1 கவர்மெண்ட் கோட்டா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணும்போது இதோட கவர்மெண்ட் கோட்டாவோடைய கட் ஆஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஓசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 547 மார்க்குக்கு முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போது அதே போல் பிசி கம்யூனிட்டியானது 342 மார்க் 542 மார்க் வரைக்கும், பிசிஎம் 523 மார்க் வரைக்கும், எம்பிசி 513 மார்க் வரைக்குமே இந்த கல்லூரியில் சீட்டு கிடச்சிருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதே போல் எஸ்சி 428 மார்க் வரைக்கும், எஸ்சிஏ 357 மார்க்குகள், அதே போல் எஸ்டி 342 மார்க்குகள். ஸோ ரவுண்ட் 2ல் எப்படி மாற்றங்கள் இருந்திருக்குன்னா, ஓசி கம்யூனிட்டிலே 347லேருந்து ஒரு 3 மார்க் வரைஞ்சி 547 மார்க்கில் இருந்து 544 மார்க் வரைக்கும் ஒரு 3 மார்க் குறைஞ்சிருக்கு ஓசியில். பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மார்க் குறைஞ்சி 536 மார்க் வரைக்கும் இருந்திருக்கு. பிசிஎம் 516 மார்க்கு, எம்பிசி 512 மார்க்கு, எஸ்சி 422 மார்க்கும், எஸ்சிஏ 346 மார்க்கும், எஸ்டி 342 மார்க்கும் இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ மாப்பப் ரவுண்டு நார்மலாக நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் பெரிய மாற்றங்கள் இருக்காதுன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ செகண்ட் ரவுண்டு தான் நம்மளுடைய டார்கெட்டுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் மாப்பப் ரவுண்டில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கல்லூரியில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஓசி அதே 544 மெயின்டைன் ஆகிருக்கு. அதே போல் பிசி கம்யூனிட்டிக்கு 536 மார்க் அதே மெயின்டைன் ஆகிருக்கு. பிசிஎம்மில் 516, எம்பிசி 512, எஸ்சி 422, எஸ்சிஏ 346, எஸ்டி 342 மார்க்குகளும் வந்து இதில் கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ மாப்பப் ரவுண்டுக்கும்
அதாவது செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கும் மாப்பப் ரவுண்டு கவுன்சிலிங்க்கும் எந்த சிலை மாற்றமும் இருக்காது. நார்மலாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆல்சோ இது ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. ஈவன் தான் சிங்கிள் சீட் கூட வேக்கண்ட் வராது. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் எல்லாருமே போய் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. மெயினாக இப்போ நமக்கு கிடைக்குமா சார், நீங்கள் ஒரு மார்க் சொல்லிட்டீங்க, அந்த மார்க் வந்து என்னோட மார்க்கில் வருது, இந்த வருஷம் சூப்பர், நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி சார், இந்த காலேஜில் சீட் வாங்கிடலாம் சார், இல்லை கூட நீங்களே கூட ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுங்க சார், இப்படின்ற அளவுக்கு உங்களோட எண்ணங்களும் ஓட்டங்களும் ஓடலாம். அது முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனலைசிஸ் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க, உங்களோட ரேங்க் என்ன, இங்கே இருக்கிற டோட்டல் இடங்கள் என்ன சொல்லுது, புதிய கல்லூரிகள் நமக்கு இடத்த எந்த அளவுக்கு உயர்த்துது, இதில் எந்த கவர்மெண்ட் கோட்டா கேட்டகரியில் முடிச்சிடலாமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா வரைக்கும் ட்ராவல் பண்ணலாமா, இல்லை என்ஆர்ஐ சீட் போகலாமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகலாமா, நம்ம பேக்கெட்டில் எவ்வளோ 10 ரூபா பணம் இருக்குன்னா அதில் 8 ரூபா செலவு பண்ண முடியும்னா ஒரு 7 ரூபாய்க்கு காலேஜை பார்க்கணும். இதுதான் டார்கெட்டு. சும்மா பாக்கெட்டில் பணமே இல்லாமல் ஒரு 10 ரூபாய் இருக்கிற பட்சத்தில் ஒரு 20 ரூபா செலவு பண்ணி ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை எடுத்து மிகப்பெரிய ஒரு 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 பணத்தை உருவாக்கி அதை கட்டிட்டு அடுத்து வரப்போகிற காலகட்டங்களில் நீங்கள் இந்த சிரமப்படுறதான ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு ரொம்ப ரொம்ப கடினம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு அனலைசிஸும் ப்ரெடிக்ஷனும் ஒரு கன்சல்ட்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் திரும்ப திரும்ப எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே இருக்கிறேன், வாங்க வந்து பாருங்கள், மீட் பண்ணுங்கள், இதை பற்றி பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு பொருளாதார இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் பொறுத்தவரை ரவுண்ட் ஒன்றில் 471 8 மார்க்கு, செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் பொறுத்தவரை 461 மார்க் கீழே மேலுமிருத்தூர் ஆதிபராசக்தியில் எந்த மாணவருக்கும் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு கிடைச்சது கிடையாது. சார் இதே 461 மார்க் கிடைக்கும் இருக்கேன், இந்த வருஷம் மேலுமிருத்தூர் ஆதிபராசக்தியில் வாங்கி செல்லாமா சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும், மிகப்பெரிய சேஞ்சஸும் இருக்கும், பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை 4.5 லேக்கு ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 லேக்கு, என்ஆர்ஐ லேப்ஸ்ரி சீட்டு 21,50,000 இடங்கள் வேணும். இந்த கல்லூரியில் படிப்பது நான் பெருமையாக பார்க்கிறேன். நீங்கள் சொல்கிற மதிப்பெண்ணில் என்னுடைய மார்க்கே வரல, ஆனால் இந்த கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் அது போங்க, கான்டாக்ட் நம்பர் எடுங்க, இல்லை முடிஞ்ச லொக்கேஷன் கூட கொடுக்குறேன், எப்போ வேணால் என்னை வந்து மீட் பண்ணலாம், இல்லை ஃபோன் பண்ணி பேசலாம். கண்டிப்பாக இதற்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கு அட்மிஷன்ஸை வந்து வழி நடத்தி கொடுக்க முடியும் என்னால். சரியா? ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு கல்லூரி வீடியோவில் பார்க்கலாம்.